இந்த அஞ்சலி இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா, இப்போ வசமா சிக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமியும், இலக்கியாவையும் அவங்க பாட்டுக்கு அவங்க போக்குல விட்டிருந்தாலே பிரச்சனை கிடையாது. ஆனா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமியும், இலக்கியாவையும் கொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ திட்டம் போட ஆரம்பிச்சுறாங்க இல்லையா? அவங்கள அழிக்கிறதுக்காக. அந்த ஒரு விஷயத்துல தான் கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசிபிக்கு உண்மை எல்லாத்தையுமே தெரிய வந்துருது. அதாவது அந்த லேடி பார்த்தீங்கன்னா, பைரவி கிடையாது. இந்த அஞ்சலி தான் பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா கௌதம கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்ற உண்மையோட ஆதாரத்தோட பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து அஞ்சலிய அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னதான் பார்த்தீங்கன்னா, இவ புள்ளத்தாச்சியா மாறி பார்த்தீங்கன்னா, நடிச்சுட்டு இருந்தாலுமே கூட வீட்ல இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா, அதை ஏத்துக்கிறதே கிடையாது. "நீ என் மகனையே கொல்ல பார்க்குற, அப்புறம் எதுக்காக நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஜானகியும், பைரவியும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலிய அரெஸ்ட் பண்ண சொல்லிறாங்க. அதே மாதிரி அஞ்சலி "நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமோ தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க கார்த்திக். என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என் அண்ணனுக்கே இல்லாதது உனக்கு மட்டும் எதுக்காக? நீ பார்த்தீங்கன்னா எனக்கும் தேவை கிடையாது. எப்போ என் அண்ணன அழிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியோ, அப்பவே பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்டாட்டி இல்லன்னு ஆயிட்ட" அப்படின்ற மாரி சொல்லி, இந்த அஞ்சலிய அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட சொல்லிறாங்க. நம்ம ஏசிபியும் இப்போ ஜெயில்ல போட்டுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சலி நம்ம கௌதமும், இலக்கியாவும் ரொம்பவே சந்தோஷமா, அதாவது பணம் இல்லாம, சொத்து இல்லாம, தங்கறதுக்கு வீடு இல்லாம, இப்படி நடுத்தெருவுல இருக்கும்போதே இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்களே! அவங்க மட்டும் வளர்ந்து வந்துட்டாங்கன்னா, அதாவது பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா சொத்துல பங்கு கேட்கறதுக்காக வந்துருவாங்க அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஏசிபிக்கு பார்த்தீங்கன்னா, உண்மை எல்லாமே தெரிஞ்சு, கடைசியில அதாவது கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் இவ்ளோ பெரிய மிகப்பெரிய ஆபத்தாயிடுச்சு. அவங்க வீட்ட விட்டு போற நிலைமை ஆயிடுச்சு. இந்த கேஸ நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போணும். அடுத்தடுத்து இதில யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஜானகி கண்டிப்பா பைரவி பார்த்தீங்கன்னா, கௌதம கொல்ல நினைச்சிருக்க மாட்டா. இதில ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாரி ஏற்கனவே சொல்லியிருந்ததுனால, அந்த ஏசிபி உண்மையிலேயே பைரவி தான் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்எஸ்கேவோட ஃபோன் எல்லார் ஃபோனையுமே பார்த்தீங்கன்னா, டேப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதில இந்த அஞ்சலி தான் அது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் அது மட்டும் இல்லாம ஃபோன் காலோட ஹிஸ்டரி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதாரத்த கொண்டு கொண்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா, நம்ம கார்த்திக் எதுக்காக அஞ்சலி இப்படி பண்ண? இத்தன நாளா பார்த்தீங்கன்னா, உன்ன எதுக்காக நான் இந்த வீட்ல வச்சுட்டுருக்கோம். நீ பார்த்தீங்கன்னா, ரெட்ட குழந்தை வயித்துல சுமந்துட்டு இருக்க அப்படின்றதுனால தான், நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே நான் மன்னிச்சுட்டு இருந்தேன். என் அண்ணன பார்த்தீங்கன்னா, அனாதைன்னு சொல்லிட்டு சொன்னது. அதுக்கப்புறம் என் அண்ணன வீட்ட விட்டு விரட்டணும்னு சொல்லிட்டு நெனச்சது. அது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு இருந்தேன். ஆனா, இப்போ என் அண்ணன கொல்ல பார்த்தது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, உன்ன நான் எப்படி விட முடியும்? அத மட்டும் சொல்லு. இதுக்கு மேலயும் பார்த்தீங்கன்னா, என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ற? ஜெயில்ல போயிட்டு களி தின்னு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஏசிபி கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருங்க. ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. எந்த யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய வெளிய எடுக்க முடியாதுல்ல. அவ்வளோதான் நீங்க கூட்டிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாம ஏசிபியும் பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல வச்சுடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.